ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து காலையிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை மட்டும் வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். பெருசாக வந்து வேறு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து வேறு எதுவும் செய்கிற மாதிரிலாம் இல்லை. வீட்டு வேலையை கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்து தேவையானதை மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத மட்டும்தான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மழை நாளாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே பிடிச்சி வச்சுக்க நல்லது. அடிக்கடி கரண்ட் போகிறதுனால நான் அந்த மாதிரி தண்ணி டேங்க்லேயே அந்த மாதிரி வாட்டர் கேன் பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சம் திறந்து விட்டுட்டு அப்புறம் எப்போதும் போல் காப்பி போடுறதுக்கு பால் காய்ச்சி வச்சுட்டு இன்றைக்கி காலைல வந்து நான் கோதுமை தோசையும் தக்காளி குருமாவும் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணுறதுக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு நாள் விளக்கி வச்ச ஜாமான்லாம் எடுத்து அப்படியே காஞ்சது வரைக்கும், ஏன்னா இந்த நாளில் காயறதே கஷ்டமாக இருக்கும். திரும்ப திரும்ப அதிலே விளக்கி போட்டால் காயறதும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் அப்பப்போ காஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்து தொடச்சி உள்ளே வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தக்காளி குருமாவும் நான் காஃபியுமே கலந்து எல்லோரும் கொடுத்து நானுமே குடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்தது தக்காளி குருமாவுக்கு ரெடி பண்ணி குக்கர் தான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து மதியானம் வந்து நான் ஹெவியாலாம் ஒன்றும் சமைக்கிற ஐடியா இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வெளில போகிற வேலையும் இருந்தனால சாதாரணமாக மிளகு ரசம் தக்காளி ரசம் வைப்போம்ல, அதுவும் நம்ம வந்து துவையலும் தான் செய்யலான்னு இருக்கேன். அது அந்த அந்த குருமாவுக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி 3 எடுத்து வச்சிருந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அரிஞ்சதுமே 2 போதும், நிறைய உபரியான மாதிரி இருந்தது. சரி நமக்கும் கொஞ்சம் மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்குமேனு ஒன்று நான் எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் இப்போ வந்து ரசத்துக்குமே யூஸ் பண்ண போகிறேன். இந்த கோதுமாவுமே முன்னாடியே வந்து நம்ம தாளிக்கும் போதே, அதாவது குருமா தாளிக்கும் போதே கோதுமாவை அப்படியே பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் வந்து சின்ன ஜீரகம் கருவேப்பிலாம் கிள்ளி போட்டு தண்ணியை ஊற்றிட்டோம்னா அது மாவு நமக்கு வந்து கரைக்க ஈஸியாக இருக்கும். அது ஊற வச்சு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வந்து சத்தனாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஈஸியாக நம்ம வந்து கரைச்சி விட்டுடலாம். கரண்டியாலேயே கை வைக்க தேவையில்லை. இப்போ இது விசில் வர்றதும் பார்த்துருப்பீங்க. குக்கர் வந்து குருமாவுமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஜாமான்மே எடுத்து ஏற கட்டுறதை நான் செஞ்சிடலாமேனு எடுத்து வச்சுட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி காமிச்ச பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். இந்த நாளுனால என்னமோ தெரியல, பனி நாள் அப்படி இருக்கிறதுனால சிலந்தி வலை மாதிரி ஒரு மாதிரி கருப்பாக அந்த இதுக்கு நல்லா பார்த்தா தெரியுது. ஒட்டடை கட்டிக்கிட்டு லைட்டாக இருக்குது. அதனால் நான் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அடிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜாமான் மேலே விழுறது ஒரு மாதிரி இருக்கனால இன்றைக்கி தானே அது குனிஞ்சு நம்ம லைட் அடித்து பார்த்தனால எனக்கு தெரிஞ்சுது. இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது போல் இருக்குது. அதனால் சரி நாளைக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ குருமாவும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அதை மாதிரி விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு இல்லைனா கடல மாவு சேர்த்து கொதிக்க வைப்போம். நான் இன்றைக்கி கோதுமை தோசைன்றனால நான் வந்து கடல மாவு கரைச்சி ஊற்றி நல்லா அதை கொதிக்க விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட வேண்டியதான். நம்ம இது மாதிரி கொஞ்சம் மழை நாளில் கொஞ்சம் சூடாக அப்பப்போ செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி சில மழை நாள்லாம் வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கன்னா பின்னான்னு சமைச்சு கொஞ்சம் வேஸ்ட் ஆக்கி கொட்டுற மாதிரி இது மாதிரிலாம் பண்ணாமல் நமக்கு அப்பப்போ சுட சுட தேவையானதை செஞ்சு சாப்பிட்டா நமக்கு வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணுற மாதிரியும் இருக்கும். உடம்புக்கும் நல்லது தான். ரசமே வச்சுட்டேன். தக்காளி ரசம் தான் வச்சுட்டு துவையல் கொஞ்சம் பசஞ்சு சாப்பிட்டு இதுக்கு வத்த தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் ஊற்றி துவையல் வச்சுக்கலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து 2 டிஷ்ஷாக கூட அந்த மாதிரி சாப்பிட்லாம். நான் இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்ருக்கேன். சரி அதை அப்படியே வீடியோவில் காமிக்கலாம்னு தான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் ஊறுகாய் அந்த மாதிரி நார்த்தங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதையும் சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.